வணக்கம் அண்ட் வெல்கம் டு Ncredibles கிச்சன். இன்றைக்கி நம்ம சேலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க தட்டுவடை செட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்ககிட்ட தட்டுவடை இருந்தால் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ஐடியாவாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம 2 சட்னி செஞ்சு எடுக்க போகிறோம். ஒன்று கொத்தமல்லி சட்னி, இன்னொன்று தக்காளி சட்னி. கொத்தமல்லி சட்னிக்கு ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி, ஒரு கை ஃபுல்லாக புதினா, ஒரு குட்டி பீஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சட்னிக்கு 1.5 தக்காளி, அரை பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது ரெண்டுக்குமே காமனாக உப்பு, கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணுன்ற அளவுக்கு இதுலேயும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைனா தனியாக பச்சை மிளகாய் அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 2 சட்னியும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். தக்காளி சட்னியை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் லைட்டாக காஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னியை இதில் சேர்த்துடலாம். சட்னி எண்ணெயில் ஊற்றின உடனே நல்லா வேகமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா கிளறிக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம தட்டுவடை செட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதில் கேரட்டும் பீட்ரூட்டும் சீவி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம செஞ்ச 2 சட்னி. இது சாட் மசாலா, இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. இதில் தட்டுவடை வச்சுருக்கேன். இப்போது இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தட்டுவடை எடுத்து அதில் ஒரு சைடு இந்த க்ரீன் சட்னி வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சம் பீட்ரூட், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கலாம். இது மேலே சாட் மசாலா கொஞ்சமாக தூவிக்கலாம். இப்போது இன்னொரு தட்டுவடை எடுத்து இதில் ஒரு சைடு நம்ம செஞ்சு வச்சு இந்த தக்காளி சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே இது மேலே இப்படி வச்சிடலாம். இதோ நம்ம சுவையான மொறுமொறுவான தட்டுவடை செட் தயார். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Ncredibles கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த நாள் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள்.